காரப்பொரி செய்யலாமா? வீட்டில் வாங்கின பொரி அப்படியே இருக்குது, இதை காரப்பொரியை மாற்றிடலான்ட்டு முடிவு பண்ணியாச்சு. இது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கிடுங்க. இதில் 2 ஸ்பூன் தேங்காய் ஊற்றிக்கிடுங்க. இதில் உளுந்தம்பருப்பு, கடுகு, சீரகம் போட்டுக்கிடுங்க. நல்லா பொரியட்டும். இதில் கருவேப்பிலை போட்டுக்கிடுங்க. இதில் தட்டி வச்சு பூண்டு 3 வரமிளகாய் பிச்சு வச்சுருக்கேன், போட்டு வணக்கிக்கிடலாம். இந்த எண்ணெயில் பூண்டு நல்லா வணக்கிடுங்க, அப்போ தான் அந்த பொரி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 1/2 கப்பு நிலக்கடலை போட்டுக்கிடுங்க, 1/2 கப்பு பொட்டுக்கடலை போட்டுக்கிடுங்க, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிடுங்க, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிடுங்க. பொரியில் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிடுங்க. போட்டு நல்லா கலந்துக்கிடுவோம் அந்த எண்ணெயில். அதுக்கப்புறம் நம்ம டப்பாவில் பொரியை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சு இந்த பொரி மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொரி நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது சாயங்காலம் 1 கப்பு பொரியோட 1 டம்ளர் டீ குடிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மழை நேரத்துக்குலாம் இந்த மாதிரி பொரி, காரப்பொரி செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், புஷ்பா குக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.